Hello friends, welcome to Annie's Vlogs. ஸோ இன்றைக்கி vlogல நான் என்ன கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி 4வது நாள் கோலமும் நான் செஞ்ச பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படின்றதையும் தான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வெள்ளிக்கிழமை இல்லையா, வெள்ளிக்கிழமை எப்போவுமே மங்களகரமாக வாசலில் மஞ்சள் தேய்ச்சி குங்குமம் வைப்பேன். ஸோ அதுக்காக ஆல்ரெடி நல்ல வாசலில் ஆல்ரெடி பழசாக இருந்த மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையுமே கழுவி தொடச்சி சுத்தம் பண்ணிட்டேன். இப்போ புதுசாக நம்ம அழகாக மஞ்சள் தேய்ச்சி வச்சுக்கலாம். இந்த மஞ்சள் தேய்க்கும்போது சுழியாக போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, சர்க்கிள் மாதிரி போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி நான் போட மாட்டேன், பட் சொல்லுவாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அது சுழி மாதிரி ஆகிடும் அப்படின்ற மாதிரி, லைஃப் அந்த மாதிரி ஆகிடும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மை எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ வாசலில் மஞ்சள் தேய்ச்சி குங்குமம் பொட்டெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கோலம் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி இன்னொரு ஸ்பெஷல் டேவும் கூடங்க. என்னென்னா ஆஞ்சநேயர் ஜெயந்தி. ஸோ ஆஞ்சநேயர் ஜெயந்திக்கு நான் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இங்கே நாமக்கல்லில் பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேயர் ரொம்ப ஸ்பெஷலு. ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஆஞ்சநேயர் கோயில் அப்படின்னாலே நாமக்கல் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது எல்லாருமே மக்கள் பக்கத்தில் இருக்கிற இடத்துல ஆஞ்சநேயர் கோயில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய்க்கிறாங்க. ஸோ ஆஞ்சநேயருக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் அப்படின்னாவே நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் என்றைக்கு நடக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ மார்கழி அமாவாசையில் தான் இந்த ஆஞ்சநேயர் ஜெயந்தி இங்கே நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது விசேஷமான ஒன்று. அதே மாதிரி இங்கே வடமாலை சாத்துவாங்க ஆஞ்சநேயருக்கு. ஒரு வருஷமும் ஒரு கணக்கில் சாத்துவாங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 1,08,000 வடைகளை வச்சு வடமாலை சாத்துறதா சொல்லியிருக்காங்க. இது காலையில் மட்டும்தான் இருக்கும். இந்த கோலத்தில் தரிசனம் கொடுப்பாரு ஆஞ்சநேயர். அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணிவிட்டு அவர் வேறு கெட்டப்புக்கு மாற்றிடுவாங்க. நான் ஈவினிங் தான் யூஸ்வலாக அவரை போய் பார்ப்பேன். அதனால் ஈவினிங் கெட்டப்லாம் அவரை நான் பார்த்துருக்கேன். ஆனால் காலையில் இந்த வடமாலை கெட்டப்பில் நேரில் பார்த்ததில்ல. அதனால் இன்றைக்கி காலையிலே கண்டிப்பாக கோயிலுக்கு போயிடணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கோயில் போயிட்டு அங்கே சுற்றி ஏதாவது கடைகள் இருந்துச்சுன்னா கவர் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஆனால் எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியும், எவ்வளோ ரஷ் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியலை. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஒருவேளை கூட்டம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நான் கடைகள் எல்லாமே கூட கவர் பண்ணி வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. பட் கூட்டம் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கவர் பண்ண விட மாட்டாங்க. நம்ம ரஷ்ஷாக மூவ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும்போது கவர் பண்ண முடியாது. அங்கே போயிட்டு சுச்சுவேஷன் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நான் கவர் பண்ண முடிஞ்சுன்னா கவர் பண்ணி காட்டுறேன். இன்றைக்கி நம்ம நார்மலாக கோன் சாம்பிராணி மட்டும் வைக்காமல் கப் சாம்பிராணி போட்டு அதில் கொஞ்சம் பால் சாம்பிராணியும் ஆட் பண்ணி வீடு ஃபுல்லாக நல்லா புகை போட்டு வீட்டை அப்படியே கமகமன்னு மாற்றிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். வாசலில் ஜஸ்ட்டு கலர் வச்சு கொடுக்குறது கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் மாதிரி தான் போயிட்டுருக்கு. அது ஓரளவுக்கு நீட்டாக வந்துட்டு தான் இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் அங்கங்கே ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா ஒரே மாதிரி இல்லாத மாதிரி தோணுச்சு. பட் இப்போ தானே பழகிட்டுருக்கேன், சரி போக போக சரியாயிடும் அப்படின்னு நம்பலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 3 கலர்ஸ் தான் இருக்குது. இந்த 3 கலர்ஸை வச்சு நான் பிளான் பண்ணி அப்படியே கொடுத்துட்ருக்கேன். ஸோ எங்களோட கீழ் வீட்டு ஆண்டி ஃபஸ்ட்டு ஒயிட் கொடுக்காம கலர்லேயே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கடைசியாக பார்டர் கொடுப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி இன்றைக்கி ட்ரை பண்ணலான்ட்டு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நல்லா தான் வந்துச்சு. என்னென்னா அந்த பார்டர் கரெக்டாக டிஃபைன் பண்ணாமல் வச்சுருக்கேன். அது போட போட வந்துடும் அந்த பழக்கம் அப்படின்னு நினைக்கிறேன். இது மாதிரி நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அதையும் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மெத்தட் சரி வராது, இந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நல்ல கோலம் போடுறவங்க தெரிஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணிங்கன்னா நானும் தெரிஞ்சுக்குவேன், அதை நானும் யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு சொல்லிக் கொடுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட பிரம்ம முகூர்த்த விளக்கு இன்றைக்கி ஏற்றிடலான்ட்டு எல்லாமே ஏற்ற ஆரம்பித்தாச்சு. ஸோ பிரம்ம முகூர்த்தத்துக்கு நேற்று நைட்டு எதுவுமே நான் ரெடி பண்ணல. கொஞ்சம் தூங்குறதுக்கு டைம் ஆகிடுச்சின்ட்டு நான் போய் அதையுமே ரெடி பண்ணி வைக்காமல் தூங்க போயிட்டேன். ஸோ இனிமேல் தான் எண்ணெய் ஊற்றி விளக்கில் திரியெல்லாம் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் பண்ணேன். கொஞ்சம் இன்றைக்கி டிலேடாக தான் விளக்கேற்றினேன்.
ஒரு 5:45 ஆகிடுச்சு இன்றைக்கி விளக்கேற்றுறதுக்கு. சீக்கிரம் முடிச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணது தான். ஆனால் எப்படி தான் அது டைம் வந்து போயிட்டே இருக்குன்னே தெரியல. சரி, ஓகே. எனிவே 6 o'clock சூரியன் உதிக்கிறதுக்குள்ளே வந்து நம்ம பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றிட்டா ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ எடுக்கிறதுனால வேறு கொஞ்சம் டிலே ஆகுது. ஏன்னா இந்த கோலத்தோட ஷார்ட்ஸ் இந்த பக்கம் அந்த பக்கம்னு வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது அந்த மாதிரியெல்லாம் வேலைகள் இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் நான் வந்து ஹாப்பியாக தான் எல்லாமே செஞ்சிட்ருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து பூஜை ரொம்ப மனநிறைவாக செஞ்சேங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கோலம் போட்டது, அதுக்கப்புறம் அதை வந்து வித்தியாசமாக ஃபோட்டோ எடுத்தது, வீடியோ எடுத்தது, சாம்பிராணி போட்டு வீடு ஃபுல்லாக காமிச்சு அப்படியே வீடியோ ஒரே ஸ்மெல்லிங்காக அப்படியே கோயிலில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ரொம்ப ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாம் ஜாலியாக வந்து விளையாடிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ஃபீல் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இந்த விஷயம் பண்ணால் உங்களுக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும், இந்தளவுக்கு நீங்கள் ஹாப்பினஸ் எப்போ என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்ற விஷயத்துலலாம் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் உங்கள் கமெண்ட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு பொதுவாக வந்து இந்த மாதிரி கோலம் போடுறது, விளக்கேற்றுறது, இந்த சாம்பிராணி காட்டி வீடு ஃபுல்லாக கமகமான் இருக்கும்போது, அப்புறம் கார்டனிங் வேலை பார்க்கும்போது, புதுசாக செடி வாங்கும்போது, பூ பறிக்கும்போது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்கும். என்னோடய கார்டனிங் வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து அது செடியெல்லாம் பூக்கிறதையோ காய்க்கிறதையோ பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிடுவேன். என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நான் ஜாலியாக பேச ஆரம்பிச்சிருவேன். அதை பார்த்துட்டு அதெல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். ஸோ ஒருத்தருக்கும் ஒரு விஷயம் பிடிக்கும். அந்த விஷயம் செய்யும்போது ஹாப்பினஸ் கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு